ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 1 கேஜி அளவுக்கு சிக்கன் பிரியாணி, அதாவது 1 கேஜி சிக்கன் 1 கேஜி ரைஸை வச்சு பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சொல்லி தரப்போகிறேன். இந்த ப்ரொசீஜர் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆம்பூர் பிரியாணி வந்து ஒரு ஹிட். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல அகலமான பாத்திரம், அடிகனமான பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4 பட்டை, 4 லவங்கம், 4 ஏலக்காய், ஒரு 2-3 பிரிஞ்சி இலை, இது மட்டும்தான் சேர்க்கணும். வேறு எந்த கரம் மசாலாவும் சேர்க்கக்கூடாது. எண்ணெயில் சேர்த்துட்டு அது கொஞ்சம் லைட்டாக பொரிய ஸ்டார்ட் ஆனதும் இங்கே வந்து நான் 1 கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை வந்து இதில் சேர்க்க போகிறேன். மொத்தமாக 4 வெங்காயத்தை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி நல்லா மெல்லீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வெறும் 1 கைப்பிடி அளவு மட்டும் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். நான் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் லைட்டாக அது கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வதக்கணும். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வந்து வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறேன். ஆம்பூர் பிரியாணிக்கு நம்ம வந்து பூண்டும் இஞ்சியும் தனித்தனியாக அரைச்சி தனித்தனியாக சேர்த்து தனித்தனியாக வறுத்து எடுக்கணும். ஒன்றா சேர்க்க வேண்டாம். ஒன்றாவும் சேர்க்கலாம், ஆனால் இப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பூண்டை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பூண்டு நல்லா முறுமுறுன்னு ஆகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்துட்டு இப்போது இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதே ப்ரொசீஜர் தான். இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகணும். இஞ்சியும் நல்லா முறுமுறுப்பு ஆகணும். அது வரைக்குமே இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கிடுங்க. இப்போது எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நான் மிளகாய் பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறேன். 15 காஞ்ச மிளகாய் வந்து நான் எடுத்திருக்கேன். கூடவே 5 வந்து காஷ்மீரி மிளகாய் வந்து நான் எடுத்திருக்கேன். மொத்தமாக சேர்த்து 20 மிளகாவை சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். இதுதான் வந்து நம்ம பிரியாணிக்கு காரமும் கலரும் கொடுக்க போகுது. ஸோ இதை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த காரத்தை வந்து நம்ம நல்லா வதக்கணும். இப்போது 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். எப்பவுமே பிரியாணிக்கு ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் நம்ம சேர்க்கும் போது நல்லா வதக்கணும். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.25 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். அரிசியை விட சிக்கன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போது 1 கைப்பிடி அளவுக்கு உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு எப்போவுமே கல் உப்பு தான் சேர்க்கணும். ஸோ நான் வந்து 1 கிலோ அரிசிக்கு 1 கைப்பிடி அளவு உப்பு வந்து சேர்த்துருக்கேன். நான் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா கலந்துட்டு இப்போது நம்ம மீதம் வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே 3 தக்காளி இதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். நல்லா கலந்துட்டு இப்போது இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே பிரியாணிக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரியாணி வந்து கொஞ்சமாக புளிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் 1 கேஜி சிக்கன் 1 கேஜி ரைஸுக்கு 1 எலுமிச்சை பழத்தை வந்து நான் பிழிஞ்சிருக்கிறேன். பிழிஞ்சிட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 10 நிமிஷம் இந்த சிக்கனை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிக்கன்லேருந்து ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வெளியே வந்து அது நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வெளியே வர அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸை வந்து இதோடு சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பக்கத்து ஸ்டவ்வில் வந்து இது செஞ்சிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் வந்து நீங்கள் தண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது ஆகிறதுக்கும் அது அந்த தண்ணியில் போட்டு ரைஸை நம்ம வேக வச்சு இதில் சேர்க்கறதுக்கும் டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி இருக்குது. இது கொதி வர ஸ்டேஜில் இருக்குது. இப்போது இதில் வந்து நான் ஊற வச்சுருக்கிற 1 கிலோ அரிசியை வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். சீரக சம்பா அரிசியை 1/2 ஹவர் வந்து நான் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு இப்போது இதில் சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே அரிசிக்கு தேவையான உப்பு வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இதுலேயும் வந்து நான் 1 கைப்பிடி அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அரிசி வந்து ரொம்ப வந்து வெந்து வரக்கூடாது. 50% அளவுக்கு குக் ஆனதுமே இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு சிக்கனில் வந்து சேர்த்துருங்க. இங்கேயே வந்து நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம தம்மில் வைக்கும் போது ரைஸ் வந்து குழஞ்சிடும். ஸோ அதுக்காகத்தான் 50% வெந்ததுமே போதும். பக்கத்தில் இருக்கிற சிக்கனில் வந்து சேர்த்துருங்க. ஆல்ரெடி சிக்கனில் நிறையவே தண்ணி இருக்குது. அதனால் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுடலான்னாக்கா ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. லைட்டாக மேலாப்பில் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீழே இருந்து எடுத்து மேலே போடாதீங்க. அப்போ தான் வந்து கீழே நல்லா மசாலா இருக்கும், மேலே வந்து ரைஸு நல்லா தம்மில் வேகும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக பெரட்டி விட்டுட்டு கீழே வந்து ஒரு தவா வச்சுட்டு மேலே வந்து இந்த பிரியாணி டேக்ஸா வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு தம்மில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் தம்மில் வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கீழே தவா நம்மளுடைய பிரியாணி டேக்ஸா, அதுக்கு மேலே வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஹெவி கூட வைக்கலாம். பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சைட்லேருந்து எடுத்து மேலே போடுங்க. என்ன கலர் பாருங்கள், செம்ம கலராக இருக்குது. நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலருமே சேர்க்கல, வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதுக்கே இவ்வளோ சூப்பரான கலர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. என்னை நம்பி இந்த பிரியாணியை சமைச்சு பாருங்கள், கண்டிப்பாக ஃபெயில் ஆகாது. சூப்பரான பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.